ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான் ஸோ வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம எடுக்கிற பேட்டர்ன் தான் அடிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வின்னிங் மட்டும் தான் வாங்க முடியல. எப்படிலாம் அடிக்கிறான் மட்டும் பாருங்கள். நம்ம நேரமான தெரியல, எப்படி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி 53, இங்கே ஏபி 53, ஏசி 53, ஒரு பிசி 53 இங்கே வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 53 சொல்லி அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி 75 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 75 சொல்லி அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 26 கரெக்டாக 2 மாதம் விட்டு பாருங்கள். ஏசி 27 2 மாதம் விட்டு ஏசி வந்து 28 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வரல. அவர் வந்து தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 28 சொல்லி இன்றைக்கி வந்து அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 08 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பிசியில் வந்து 08 அடிச்சிட்டான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. எப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம நேரமானு தெரியல. கரெக்டாக எடுக்கிறோம், ஆனால் பேட்டர்ன் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுது. நேற்று ஒரு டெமோ ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 57 அடிச்சிருப்பான். ஓகேவா, இந்த ஏபி 57, அந்த 57 திருப்பி தான் இங்கே ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 75 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா, இதுதான் சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து பாருங்கள், அதுக்கு ஒரு டெமோ சொல்லியிருந்தேன். 57 இங்கே அந்த 57 திருப்பி தான் இங்கே 75 அடிச்சிருந்தான். இப்போ இந்த 57க்கு மேலே ஏபி பாருங்கள் 92 அடிச்சிருப்பான். இந்த 92க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 47 அடிச்சிருப்பான். ஓகேவா, 92க்கு ஃபுல் பவர் வந்து 47 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 42 அடிச்சிருக்கான். அப்போ 42க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 97 அடிப்பான் சொல்லியிருந்தேன். அந்த 42க்கு ஃபுல் பவர் வந்து 97 அடிப்பான். அப்போ 975 வரும் சொல்லியிருந்தேன். அப்போ பிசி 75, ஏபி வந்து 97. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 75 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இந்த காமனாக வச்சு இந்த 57 வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வச்சு மேலே என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து கீழே அடிச்சிருந்தான். ஓகேவா, இந்த டெமோ தான் வந்து அன்றைக்கி சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன பண்ணியிருந்தான்னு பாருங்கள். கரெக்டான பேட்டர்ன் தான், என்ன எடுக்கிறோமோ அதுதான் அடிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அடிச்சுட்டு போயிடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 75 காமனை எடுக்காமல் கீழே இருக்கிற 75 நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 57 காமனை வச்சுக்கோங்க. இப்போ இந்த 75 காமன் மேலே இருக்க 75 வச்சு தான் சொன்னேன். இப்போ கீழே இருக்கிற 75 எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 92, அதுக்கு ஃபுல் பவர் 47 அடிக்கும்போது இதுக்கு மேலே 75, அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 சொல்லி இந்த மாதிரி ஆங்கிளில் முடிச்சுட்டு போயிடும். இதை மாதிரி அடிக்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறதுனே தெரியல. நம்ம எடுக்கிற பேட்டர்ன் தான், எடுத்த பேட்டர்ன் தான் இது. ஏபி 20 சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். நல்ல பேட்டர்ன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபி 08 நல்லா இருந்தது. 20 அதுக்கு ஃபுல் பவர் 75 அடிச்சிருந்தான். இங்கே 53 அதுக்கு ஃபுல் பவர் ஏபி தான் 08 வரும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 08 அடிச்சுட்டு போயிட்டான். இந்த மாதம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ஸிங் தான். ஓகே, நம்ம எடுக்கிற பேட்டர்ன் தான் அடிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வின்னிங் கூட வாங்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கேசிங் நம்ம ஏற்கனவே கொடுத்த பேட்டர்ன் தான் இது. கொடுத்த நம்பர் தான் திருப்பி நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்கிறேன், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏபி பாருங்கள் 42. ஓகேவா, 42 அதுக்கு ஏ போர்டை மட்டும் ஒரு நம்பர் பவர் பண்ணி இங்கே 92 அடிச்சிருப்பான். ஓகேவா, 42 அதுக்கு வந்து ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணி 92 அடிச்சிருப்பான். அப்படியே அது கீழே பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 57, அந்த 57க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 07 அடிச்சிருப்பான். ஓகேவா, இதுதான் கரெக்டாக 2 பேட்டர்ன் அடிக்கிறான். 3வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுதுன்னா இங்கே வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 92, அப்போ ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் நமக்கு வந்து 42 சொல்லி இங்கே அடிக்கணும். ஆனால் பார்த்தா 42 அதுக்கு மேலேயே அடிச்சிட்டான். ஓகேவா, வந்து பார்த்தீங்கன்னா 42 இங்கே தான் வந்திருக்கணும். ஆனால் அதுக்கு மேலேயே 40 அடிச்சிட்டான். 3வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு கொடுத்துட்டான். ஓகேவா, இப்போ கிட்டத்தட்ட இப்போ அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 80 அடிச்சிருப்பான். பிசி 80 அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நாள் விட்டு கீழே பாருங்கள் 80 அதை திருப்பி 08 அடிச்சிருப்பான். 80 அதை திருப்பி 08 அடிக்கும்போது இங்கே ஏ போர்டு பாருங்கள் 4, அந்த 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு 9 சொல்லி இந்த பேட்டர்ன் முடிச்சிருப்பான். திருப்பி கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். பிசி வந்து இங்கே 07. ஓகேவா, இந்த பிசி வந்து 70, பிசி 70, அந்த 70 திருப்பி நமக்கு நாளைக்கு 07 வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கேப்பு. இப்போ இங்கே ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 7, அந்த 7க்கு பவர் வந்து 2. அப்போ நமக்கு வந்து ஒரே சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா 072 சொல்லி வந்து அந்த கேம் லாக் ஆகும். கரெக்டாக 2 நாள் கேப்பு 2 நாள் கேப். ஓகேவா, அந்த கரெக்டாக அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகும். இது 2வது பேட்டர்ன் தான், மேக்ஸிமம் மிஸ் ஆகிறது வாய்ப்பு இல்லை. டீப்பாக பார்த்துக்கோங்க எப்படின்னு. இதுக்கு மேலே டீப்பாக சொல்ல முடியுமா தெரியல. இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 80 அதை திருப்பி நமக்கு 08 அடிச்சிட்டான். ஓகேவா, 80 திருப்பி 08 அடிச்சிட்டான். இங்கே 70 திருப்பி நமக்கு 07 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏபி வந்து 07. ஓகேவா, இங்கே ஏ போர்டு வந்து 4, இங்கே நமக்கு சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் 9 அடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே ஏ போர்டு 7, இந்த 7க்கு பவர் வந்து சி போர்டு 2. அப்போ 072 வரணும்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏ போர்டு தொடர்ந்து 4 நாளாக பாருங்கள் 75, 75, 20 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 07 அதை தான் வந்து மேக்ஸிமம் பவர் பண்ணி அடிக்க போகிறான். அப்போ 07 நாளைக்கு நல்லா இருக்குது. 07 வர மாதிரி தான் 072 சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி 72 அதை பிரித்து விளாட பாருங்க. பிரித்து விளாடுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பிசி வந்து 72, ஏபி 07 ஓகேவா. ஏபி 07 வரணும், அப்படி இல்லை பிசி 72 வரணும். ரெண்டுத்தையும் சேர்த்தா 072. நாளைக்கு ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஓப்பனில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதுவும் நல்லா இருக்குது, அதுவும் வரது வாய்ப்பு இருக்குது. பிசி 67 ஒன்று கொடுத்துருக்கேன், பாருங்கள். பேட்டர்ன் நல்லா இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 67 அடிக்க தான் போகிறான். ஓகே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பேட்டர்ன் தான். ஓகே, மேக்ஸிமம் எடுக்கிற பேட்டர்ன் தான் அடிச்சுட்டு வரான். பாருங்கள், கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நீங்களும் ப்ளே பண்ணுங்கள். நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் வின்னிங் வாங்க முடியல. அதை நம்ம கரெக்டாக விளையாட தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுக்கிற பேட்டர்ன் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. அது கரெக்டாக வந்து வின்னிங் வாங்க முடியல. அது எப்படி வைக்கணும்னு நமக்கு தெரியல. ஓகேவா, நம்ம எடுக்கிற பேட்டர்ன் தான் அடிக்கிறான். ஓகே, நம்ம ஏபியில் கொடுத்தா பிசியில் அடிக்கிறான், பிசியில் கொடுத்தா ஏபியில் அடிக்கிறான். அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளே பண்ணி எப்படி வச்சு நம்ம வின்னிங் வாங்க முடியும்னு தெரியல. அதுதான் உண்மை. பார்த்துக்கோங்க. ஓகேவா, என்னுடைய ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் மட்டும் நம்ம வந்து டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் குரூப் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 மணிக்கு மேலே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு மேலே நான் டெய்லி நான் போஸ்ட் போடுறேன். இதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஏதாவது கெஸ்ஸிங் வர மாதிரி இருந்தால் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போடுவேன். 2 நாளாக போட்டுருக்கேன். ஓகே, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 258 ஏசி 28 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு தான் போட்டிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 258க்கு 753 சொல்லி ஃபுல் பவர் அடிச்சிருந்தேன். ஓகேவா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நம்ம டெலிகிராம் வந்து ஐடி. ஓகேவா, KLJoy1825 ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 1:30 மணிக்கு மேலே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது நான் போஸ்ட் போடுறேன். ஓகேவா, இன்னைக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 072. ஓகேவா, அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு 072. ஓகேவா, நல்லா இருக்குது. ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.